அண்மை செய்தி. மாவட்ட செயலாளர் தேர்வு குறித்து விஜய் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவசாயிகளுக்கான விருந்து முடிவடைந்ததும் விஜய் இந்த ஆலோசனையை மேற்கொள்ள முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் விஜய் இந்த ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார். விவசாயிகளுக்கான விருந்து முடிவடைந்ததும் மாவட்ட செயலாளர்கள் தேர்வு தொடர்பாக தவேக தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெர்ரி வழங்க கேட்கலாம். ஜெர்ரி, முழு விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டிற்கு விக்கிரவாண்டி வி சாலையில் நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு இன்று சென்னையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் விருந்தளிக்கப்படுகிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இங்கே அலுவலகத்திற்கு வந்தடைந்தார். வந்தடைந்த உடனே விவசாயிகள் அனைவரையும் வரவேற்று அவர்களை ஆரத்தழுவி நன்றி தெரிவித்து அவர்களுக்கு தற்பொழுது அவருடன் உரையாற்றி வருகிறார். இந்த உபசரிப்பு நிறைவடைந்த பிறகு மாவட்ட செயலாளர்கள் குறித்தான இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. தற்பொழுது இந்த மாநாட்டிற்கு பணியாற்றிய விழுப்புரம் மாவட்ட மாநாட்டு பொறுப்பாளர் மற்றும் விழுப்புரம் மாவட்ட தற்காலிக தலைவர் உள்ளிட்டவர்களுக்கு இங்கே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. உபசரிப்புகள் நிறைவடைந்த பிறகு விவசாயிகள் அனைவரையும் அனுப்பி வைத்த பிறகு அங்கே அலுவலகத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் கட்சியினுடைய தலைவர் விஜய் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யார் இங்கே இந்த மக்கள் இயக்கத்திலிருந்து பணியாற்றி வருகிறார்கள், இந்த மாநாட்டிற்கு யார் யார் உழைத்திருக்கிறார்கள், யாருடைய பெயரிலெல்லாம் குற்ற பின்னணி கிடையாது என்றெல்லாம் இங்கே விசாரிக்கப்பட இருக்கிறது. அதன் பின்னணியாக இந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்வு குறித்து இங்கே விவாதிக்கப்பட இருக்கிறது. 2-3 தினங்களுக்கு முன்னதாக இங்க செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளோடு இங்க ஆலோசனை நடைபெற்று வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்னதாகவே இருக்கக்கூடிய இந்த கட்சி முன்னணி நிர்வாகிகளிடம் சில அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் தேர்வு நடைபெறும் பொழுது அவர்கள் யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று சில அறிவுரைகள் வழங்கப்பட்டிருந்தன. அதனுடைய முதல் கோரிக்கையாக என்ன அறிவுரையாக முன்வைத்திருந்தார் என்றால் குற்ற பின்னணி இல்லாதவர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என்பது விஜய் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் முன்னதாகவே கண்காணிக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் குழுவோடு அங்க முன்னணி நிர்வாகிகளை கண்காணித்து வந்திருந்தனர். அதன் அடிப்படையில் அவர்கள் யார் யார் பெயரில் எல்லாம் குற்றப்பின்னணி இல்லையோ, யாரெல்லாம் கட்சிக்காக உழைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கத்திலிருந்து தற்போது கட்சி வரை யாரெல்லாம் பயணித்து வருகிறார்களோ, இந்த மாநாட்டிற்கு யாரெல்லாம் கூடுதலாக உழைப்பை கொடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி.